ஒருத்தர் வீட்டில் வந்து 5லேருந்து 6 ஆடு வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு இறக்குதுங்க. மாடுகள் இறக்குதுங்க. இது எல்லாம் காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா இது அந்த தண்ணி குடிக்கக்கூடிய மனிதன், அந்த தண்ணி குடிக்கிற ஆட்ட வந்து மனிதன் சாப்பிட்றனால, மனிதனுக்கும் நோய்வாய் வருதுங்க. நோய்வாய்ப்படுறான். கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிருது. அதனால தான் இந்த ஜோன்லேயே வந்து கேன்சர் ஜோனா வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது, அதிகமான ஜோன் சொல்லி. தொழிற்சாலைகள் கழிவுகளை வெளியேற்றக்கூடாது, மறுசுழற்சி முறையில் கழிவு நீரை சுத்திகரித்து பயன்படுத்த வேண்டும் என்பது ஆலைகளுக்கான உத்தரவு. சாய, தோல் ஆலை கழிவுகளை சுத்திகரிக்க பொது சுத்திகரிப்பு நிலையங்களும் உள்ளன. ஆனால் இவற்றை மீறி கழிவுநீர் ஓடைகளில் வெளியேற்றப்படுவது தொடர்பாக கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இவற்றை மீறி கழிவுநீர் ஓடைகளில் வெளியேற்றப்படுவது தொடர்வதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட கிராமங்களை மாசற்ற பகுதியாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள